ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3வது ப்ரோமோவை பொறுத்தளவுல சௌந்தர்யாவை சுனிதா வந்து முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கு காலையில பிக் பாஸ் பொறுத்தளவுல எல்லாருக்குமே ஒரு டாஸ்க் கொடுக்கறாருங்க. டாஸ்க்னா வேற ஒன்றும் கிடையாது. டாப் 8 போட்டியாளர்களுக்கும் சேலஞ்ச் 8 போட்டியாளர்களுக்கு இடையில போட்டி நடக்குது. இதுல ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை அடிச்சிருந்தாங்கல்ல. அதை நம்பி எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே கொஞ்சம் ஓவரா தான் ஆடுனாங்க. அந்த வகையில சேலஞ்ச் 8ல இருக்கிறவங்க எப்படி கேம் ஆடினீங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. எல்லாருமே அவங்க என்ன கேம் ஆடினாங்க அப்படிங்கறத போட்டு உடைச்சிருந்தாங்க. அதுல சுனிதாவை பொறுத்தளவுல எனக்கு இங்க போலியா இருக்கிறவங்களோட முகத்திரையை கிளிக்கணும் அப்படிங்கறத என்னோட எண்ணமா இருந்துச்சு. அந்த வகையில ஜாக்லின் சௌந்தர்யா இந்த 2 பேரோட முகத்திரையை நான் கிழிச்சு எறிஞ்சிட்டேன். ஜாக்லின் வந்து உறவாடி தான் கெடுத்துட்டு இருக்காங்க. அதாவது வாரம் வீக்கெண்ட்ல யாருக்கு கிளாம்ஸ் அதிகமா இருக்குதோ அவங்க கூட சேர்ந்து அவங்களோட ஓட் பேங்க உடைக்கிறது தான் ஜாக்லினோட கேவலமான கேம் பிளே அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினை பத்தியும், அதே மாதிரி சௌந்தர்யா பொறுத்தளவுல எந்த ஒரு டேலண்டுமே இல்லாம வெறும் பிஆர் டீமோட உதவியோட தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விளையாடுறாங்களோ இல்லையோ வெளியே இருக்கிற இவங்களோட பிஆர் டீம் வந்து மத்தவங்களை டவுன் பண்றதுக்காக ரொம்பவே கேவலமா தரம் தாழ்ந்து பல வேலைகளை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சுனிதா வந்து போட்டு கிளின்னு கிழிச்சு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா சுனிதா அமைதியா வந்து உட்கார்றாங்க. பக்கத்துல இருக்கிற சாச்சனா கிட்ட ஏதோ ஒண்ணு பேசுறாங்க. சௌந்தர்யா சும்மா இருக்காம என்ன பத்தி எதுக்காக பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க. இத கேட்ட சுனிதா பொறுத்தளவுல செம காண்டாயிடுறாங்க. இப்பெல்லாம் என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்கிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே சௌந்தர்யா வந்து எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கும் சுனிதாவை பொறுத்தளவுல நீங்க நல்லா பண்றீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே சௌந்தர்யா வந்து நான் நல்லா தான் பண்றேன், எதுவுமே பண்ணாமலாம் இங்க யாருமே இருக்கல, எதுவுமே பண்ணாம இருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது, நான் ஏதோ ஒண்ணு விளையாடுறேன், என்டர்டெயின் பண்றேன், அதனாலதான் என்ன உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. உடனே சுனிதாவை பொறுத்தளவுல உனக்கு வர்ற ஆதரவெல்லாம் ஆர்கானிக்கா வரலம்மா, கிரியேட் பண்ணப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம ஆர்கானிக்கா தான் வருது, எனக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொல்றாங்க. உடனே சுனிதாவை பொறுத்தளவுல ஏமா உனக்கெல்லாம் ஆர்கானிக்காவே வரல, அதெல்லாம் எனக்கு தெரியும், பேப்பரை வேணா காட்டட்டா, உன்னோட முகத்திரையை கிளிக்கட்டா அப்படிங்கிற மாதிரி சுனிதா வந்து சௌந்தர்யாவை தெரிக்க விடுறாங்க. உடனே அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து திரும்பவும் எனக்கு புரியல அப்படிங்கிற சொல்றாங்க. உடனே சுனிதாவை பொறுத்தளவுல ஆமாம்மா வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல தெரியல அப்படின்னு தான் கேம் ஆடிட்டு இருக்க. எதுவுமே புரியாம தெரியாம தற்குறியா இருக்கிற ஒரு நபர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும்னா அதுக்கு காரணம் பிஆர் டீம் தான். உனக்கு பிஆர் விலைய விஷ்ணு தான் பண்றாரு அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க. அதாவது உனக்கு வெளியே இருந்து ஓட்டு போடுறதுக்கு உன்னோட சம்பந்தி எல்லாம் இருக்கிறாங்க, உன்னோட உறவினர்கள் இருக்கிறாங்க, எங்களுக்கு எல்லாம் யாரும் கிடையாது, அதனாலதான் நாங்க வெளியே போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சுனிதா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. என்ன பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே சௌந்தர்யாவோட முகத்திரைய மொத்தமா கிழிச்சு எறிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவளை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேம் எதுவுமே ஆடல. ஒரு டாஸ்க் கொடுத்தா கூட எனக்கு புரியாது தெரியல வரல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. எந்த ஆணியும் புடுங்காம அடுத்தவங்களை இழிவுபடுத்தி மட்டும் கேம் ஆடுற ஒருத்தவங்களுக்கு எப்படி ஓட்டு வரும்? இவளுக்கு வர்றது எல்லாமே பிஆர் ஓட்டு தான். இப்படிப்பட்ட தற்குறிகள் இருக்கும்போது திறமையான போட்டியாளர்கள் வெளியேறாங்க அப்படிங்கிற மாதிரி மொத்தமா சௌந்தர்யாவை முடிச்சு விட்டாங்க சுனிதா அப்படின்னே சொல்லலாம். சௌந்தர்யாவை பொறுத்தளவுல இந்த இடத்துல அழுது ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. இருந்தாலும் ரயானா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் நாங்க இருக்கும் சொல்லும் உனக்கு துணையா அப்படிங்கிற மாதிரி போய் சேர்ந்துக்கிட்டாங்க. எப்பா சௌந்தர்யாவுக்கு ரன்னர் அப் கிடைக்காது. ஆமாங்க, ஜாக்லின் யாரு கூட இருக்கிறாங்களோ அவங்களோட ஓட்டு பேங்க் அந்த வாரம் கீழே போயிரும். அந்த வகையில பழையபடியும் கோவா கேங் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. அதனால முத்துக்குமரனுக்கு கொஞ்சம் பாதிப்பு கம்மியா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது முத்துக்குமரனுக்கு வர்ற ஆதரவு வந்து நேர்மையா நிகழ்ச்சியை பாக்குறவங்களோட ஆதரவு, அதனால அந்த ஆதரவு எங்கேயுமே குறையாது. மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லனா தீபக்கு சப்போர்ட் பண்ணவங்களா இருக்கட்டும், இது நாள் வரைய முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்றவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே முத்துக்குமரனை மட்டும்தான் ஆதரிப்பாங்க. அதே நேரத்துல கோவா கேங்க பொறுத்தளவுல வாழ்க்கையை பத்தி ஒரு புரிதல் இல்லாம ஏனோ தானமா வாழ்ற சில பேர் வேணா ஓட்டு போடலாம். அதாவது என்ன பண்ணாலும் சரிதான், நம்ம மனசுல பிடிச்ச மாதிரி வாழணும், தப்பு பண்ணாலும் சரி பண்ணாலும் எதுவுமே தப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க தான் இந்த கூட்டத்துக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த கூட்டத்தோட ஓட்டு கூட இப்போ ஒரு ஆளுக்கு கிடைக்காது, 3 பேருமே இருக்கிறதுனால செதறதான் செய்ய போகுது. என்னதான் இருந்தாலும் முத்துக்குமரன் ஆதரவாளர்களை பொறுத்தளவுல முத்துக்குமரனுக்கு ஓட்டு அதிகமா இருக்குது அப்படின்லாம் அசால்ட்டா இருக்காதீங்க. அபிஷியலா இருக்கட்டும் அன்அபிஷியலா இருக்கட்டும் 4 நாள் மறக்காம உங்களோட ஓட்டுகளை பதிவு பண்ணிருங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஆமாங்க, இப்ப சில பேர் வந்து நீ என்ன முத்துக்குமரனுக்கு பிஆரா அப்படிமே கேக்குறாங்க. அட தற்கூறிகளா, அதே இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களாடா? நான் தான் இந்த சீசன் தொடக்கத்திலேயே சொல்லிட்டேன் முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னரா வருவான், மீதி எல்லாமே விஜய் டிவி ப்ராடக்ட் தான், ஒரே குட்டையில ஊர்ன மட்டையே தான், எவனுக்குமே சுய புத்தி இருக்க போறது இல்ல, இவன் தான் டைட்டில் வின்னர் ஆறதுக்கான தகுதி எல்லாமே இருக்குது அப்படிங்கறத நான் முத வாரத்திலேயே சொல்லிட்டேன். கடைசி வாரத்துல வந்து
நீதான் பிஆரான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, பிஆர் அப்படின்னா ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தம்ப்நெயில் வைப்பானுங்க. ஆனா அதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டா வேற யாருக்காவது சொம்பு தூவாங்க. அவனுக்கு தான்டா பிஆர். அதாவது நீங்களே செக் பண்ணி பாருங்க. 70 நாள் வர முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பானுங்க. அதுக்கப்புறமா தம்ப்நெயில்ல முத்துக்குமரன் போட்டோ இருக்கும். உள்ள போய் பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்கி இருப்பானுங்க. பிஆர கூட கண்டுபிடிக்க தெரியலன்னா நீங்க எப்படிதான் இந்த ஷோ இவ்வளவு நாள் பாத்தீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. சரிங்க, என்னதான் இருந்தாலும் என்ன பொறுத்தளவுல நான் யாருக்கு ஆதரவு கொடுக்கறேன் அப்படிங்கறத என்னோட தம்ப்நெயில் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். எதுக்காகனா நான் இந்த ஷோவை ரசிச்சு பாக்குற ஒரு நபர். எனக்கு எது சரின்னு படுதோ சரி பக்கம் தான் நான் நிப்பேனே தவிர என்னோட வீடியோ ஓடணும், சேனலுக்கு ரொம்பவே ரீச் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்ட கர்மத்துக்கும் தற்கொலைக்கும் சப்போர்ட் பண்ற அளவுக்கு நான் மட்டமான ஆள் இல்ல அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல உங்களோட ஓட்டு யாருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.